பாவ புண்ணியம் பார்க்காம இந்த அடியா அடிப்பீங்க ஒரு ஆளுங்கட்சிய. கேட்க கேட்க என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் ஓடிட்டு இருந்துச்சு. எள்ளுவய பூக்கலையே ஆளுங்கட்சின்னு கூட பார்க்கலையே. மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க. அந்த மாநாடுக்கு என்ன பஞ்சாயத்தாப்பா ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு அப்பாவும் போல எப்படி பேசியிருப்பாங்கன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அப்பா என்னப்பா அவரு மாநாடுனா மட்டும் எல்லாரும் அப்படியே உட்காந்து பாக்குறாங்க, நம்மள பார்க்க மாட்டாங்க, என்ன பண்ணணும் சொல்லு மகனே. அதே மாதிரி நம்மளும் ஒரு ரேம்ப் போட்டுக்கலாம், அதே மாதிரி வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி செல்ஃபி எடுத்துக்கலாம், அதே மாதிரி வீடியோ போட்டுக்கலாம். இரண்டா எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், புடுங்கிக்கலான்றீங்களே, வாங்கிக்கலாம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமாடா? எப்பப்பெல்லாம் வந்து இவங்க தளபதியை பத்தி காப்பி அடிக்கும் போது எனக்கு ஒரு பயம் பக்கு பக்குன்னு இருக்கும். எங்க முதல்வர் காப்பி அடிக்கிற எல்லையை மீறி போற போக்குல அவரே மைக்க பிடிச்சி இந்த திமுக எனும் தீய சக்திக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு பார்த்து அப்புறம் எங்களுக்கு அந்த வேலையில நாங்க என்ன பண்றது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே கேள்விதான், என்ன பிரதர் பயமா இருக்கா? போ போ இன்னும் பயங்கரமா இருக்கும். எலெக்ஷன் மட்டும் அனௌன்ஸ் ஆகட்டும். திமுக வேணாங்கிறதுக்கு 1000 காரணம் சொன்னாங்க. எதற்கு தாவேக்கா வேணும்? இவ்வளவு நாள் அரசியல்வாதிங்க ஆட்சி பண்ணாங்க. ஒரு மனசாட்சியில ஒரு மனிதன் ஆட்சி பண்ணணும்னா தாவேக்கா ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க பண்றதே பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னா தாவேக்கா ஓட்டு போடுங்க. உங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் மனசுல சுமந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஆட்சி நடக்கும். என்ன ப்ரூஃப்? இது உட்கார்ந்து இருக்காரு குட்டின்ற பேர்ல ஒரு மெஜஸ்டிக் 27 வருஷமா ஒரு பகுதியில அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணுமோ என்னென்னலாம் செய்யலையோ அதெல்லாம் இந்த மத்த திருட்டு பசங்க மாதிரி திருநிதி வாங்குறது, இல்ல வரி பணத்தை எடுத்துன்னு வந்து அதுல செஞ்சேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது. நம்ம உழைச்ச காசை வீட்டுக்கு கொடுத்த மிச்சப்படுத்தி அதுல ஒரு சேவை செய்யறாங்க, அவன் தான் தலைவன். அதை பண்ணவங்க தான் இங்க நின்றுகிட்டு இருக்கோம். சாப்பாடு போடுறோம், வயிற்று பசிய தீக்கிறோம், விலையில்லா உணவகங்கள். என்னப்பா விலையில்லா உணவகம்? சாப்பாடு போட்டா சொல்றியா? டேய் சத்துணவுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்து ஸ்டேஜ்ல முதல்வரே இந்த மாதிரி சாம்பார நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்லைன்னு சாம்பாருக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு எங்க குழந்தைங்க சாப்பிடுற சத்துணவுல பள்ளிய மதக்கிட்டு வந்தாரு. நீங்க ஒரு குழந்தை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சத்துணவு, செவரிடிச்சு அவன் தலையில விழுந்து அவன் சாகுறான். அவனுக்கு நிவாரணம் 3 லட்சம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தோம்னா நிவாரணம் 10 லட்சம். இதுதான் ஆட்சி, நம்புங்க. இங்க ஒவ்வொன்றுத்திலையும் மக்கள் வாழ குருவியகம் பக்கத்து மாநிலத்துல படம் எடுக்கிறான். ரத்தம் தேவையா? விஜய் மக்கள் இயக்கத்துக்கு போன் பண்ற பசங்க 100 வண்டியில போறான். காப்பாத்தின உயிர்களின் எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. உடல் உறுப்பு தானம், விழியகம், எழுத்தறிவித்தவனே இறைவன், கல்வியகம், குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. நம்ம ஒண்ணு சோமாலியால இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல 15% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்கிறாங்கன்னு சொல்லி யுனெஸ்கோ ரிப்போர்ட் கொடுக்கிறான். முட்டைப்பால் ரொட்டி திட்டம். ஒவ்வொரு காசையும் வேர்வையில உழைச்சி திருடாம திருநிதி திரட்டாம சொந்த காசுல செலவு பண்ண முடிஞ்ச எங்களால நாளைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்தோம்னா மக்களுக்கு என்ன செய்வோம்? இதோட என்ன தீர்வு வேணும் உங்களுக்கு? 30 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 30 வருஷம் சமைக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு மட்டும்தான் லீவு கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் லீவு கிடையாது. ஒரு நாள் விடாம சேவை பண்ணிருக்கோம். ஒரு சின்ன கதை சொல்லுவோம். அண்ணன் வந்துட்டாங்க, அதனால சீக்கிரம் முடிச்சுக்கிறது நல்லது. ஒரு காட்டுல லைன் கிங் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதே போல ஒரு காடு. அந்த பெரிய சிங்கம் வந்து இறந்துருச்சு. அந்த குட்டி சிங்கம் இருக்கும்ல சிம்பா, அந்த குட்டி சிங்கத்தை எப்படியாவது தின்னணும் காலி பண்ணணும் சொல்லிட்டு காட்டுல இருக்கிற கழுத புடிங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு கூட்டணி போட்டுக்கிட்டு வருது. அந்த குட்டி சிங்கம் அந்த பெரிய கழுத புலிங்களை பார்த்து மிரண்டு ஓடுது. இதுங்களும் விரட்டுது. அந்த குட்டி சிங்கமும் ஓடுது. அது ஓடி ஒரு சின்ன வலைக்குள்ள போயிடுச்சு. இந்த கழுத புலிங்க கூட்டத்தால பிடிக்கவே முடியல. அதுங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒரு குட்டி சிங்கம் தானே, நம்மளால அதை தொடக்கூட முடியலையே அப்படின்னு. அப்போ ஒரு பறவை கிட்ட போய் கேட்கும்போது அந்த பறவை சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக உங்க குடும்பத்துக்காக ஓடுனீங்க, அது தன்னோட எதிர்காலத்துக்காகவும் தன் காட்டோட எதிர்காலத்துக்காகவும் ஓடிச்சு. அதோட கால் கட்ட வரல கூட உங்களால தொடவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அந்த உள்ள போன குட்டி சிங்கம் இப்ப வெளியே வரப்போகுது. இந்த காடு அப்படியே
ஒரு கண்ட்ரோலே இல்லாம இஷ்டத்துக்கு கிடைச்சதெல்லாம் வேட்டையாடலாம், கிடைச்ச நேரத்துல சாப்பிடலான்னு ஒரு ஒழுக்க நெறியே இல்லாம இருந்துச்சான். அப்போ முன்னாடி காலத்துல ஒரு சிங்கம் வந்திருக்கு. அந்த சிங்கம் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டு, இப்படிலாம் இருந்தோம்னா காடு சுபிட்சமா இருக்காது, இப்படிதான் வேட்டையாடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், எல்லாருக்கும் ரூல்ஸ் போட்டு ரொம்ப கடுமையா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வச்சு அந்த காட்டை வந்து ஒழுக்க நெறிப்படுத்துச்சான். அந்த காடு ஒழுக்கமா போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நரி வருது. அந்த நரி என்ன பண்ணுது, எல்லா மிருகிட்ட சொல்லுது, சிங்கத்துக்கும் 4 காலு 1 வாலு, நம்ம பிறகு அதை பேச்ச கேட்கணும், அதெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகத்தையும் சதி பண்ணி குழப்பி அந்த சிங்கத்துக்கு எதிராக கலப்புது. எல்லா மிருகம் ஆமா இல்ல நாங்க எவன் பேச்சு கேட்கணும், அது பேச்ச கேட்டாதான் காடு நல்லா இருக்கும்னு தெரியாம நாங்க எவன் பேச்சு கேட்கணும்னு கேக்குதுங்க. சிங்கம் பாக்குது, நல்லது காலம் இல்ல, சரி கேட்காதீங்க நான் போறேன்னு சொல்லிட்டு சிங்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து அந்த நரியை ராஜாவாக்குச்சு. நரிக்கு நாட்டாம கொடுத்தா என்ன ஆகும், பொது நலம் கெடும். இஷ்டத்துக்கு வேட்டையாடுறது, கிடைச்சதெல்லாம் புடிச்சு திங்கிறது, தின்னாம போட்டு காட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கு. ஆஹா, யாராவது ஒருத்தன் காப்பாத்த வரமாட்டானான்னு போது அந்த குட்டி சிங்கம் உள்ள போச்சே, அது வெளியில வந்துச்சு. அந்த குட்டி சிங்கம் அந்த நரியை அடிச்சு திறந்துச்சு, அந்த காட்டையே சீர் பண்ணுச்சு. 1977 இப்படிதான் ஒரு சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்தோட பேர் எம்ஜிஆர். இந்த நாட்டை நல்லபடியா நடந்துச்சு. அந்த சிங்கம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இன்னொரு சிங்கம் வந்திருக்கு, அதே 3 எழுத்து பேரோட. அந்த சிங்கம் இந்த காட்டை சரிப்படுத்தும், இந்த நரிகளை துரத்தும் தமிழகத்தில். கேக்குதா? இந்த பட்டன் உனக்கு தெரியாம நீ ஓடிட்டானே. அந்த சிங்கம் தான் அந்த சிங்கம். இறுதியா ஒரே வார்த்தை, யார் ஒருத்தரை மனசுல நினைக்கும் போது நல்லவங்களுக்கெல்லாம் முகத்துல புன்னகை வருதோ அவரு நல்லவர். யார் ஒருத்தன் பேரை கேட்டாலே கெட்டவங்களுக்கெல்லாம் கொடை நடுங்குதோ அவர் வல்லவர். யார் ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு மேலையில இடம் கூட இல்லாம கூட்டணி போட்டு ஒட்டிக்கிட்டு நிப்பீங்களோ அவர் வீரன். நீங்க எத்தனை பேர் வந்தாலும் அந்த வீரனை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒருத்தன் தான் தலைவன். 2026 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு தாவேகா, இன்னொன்னு திமுக. திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப போற சின்னம் நம்மளுடைய விசில் சின்னம். இன்றில்லை என்றும் இல்லை, நீங்க இல்லாம மாற்றம் இல்லை. அண்ணன் சொல்ற மாதிரி நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். 2026 இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.